ஹலோ மக்களே, நாங்க வந்துட்டு கொஞ்ச நாள் வந்து எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது என்னதை பழகிட்டு எங்களுக்கு பழக்கிற ஸ்டூடியோ அண்ணாவோடைய சேர்ந்து அவற்றை அடுத்த பெரிய ஈவெண்ட்டுக்கு நாங்களும் போய் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஓகே, இப்ப என்னதுக்கு வந்திருக்கீங்க மூணு பேரும்? இப்ப என்னன்னா போட்டோகிராஃபி சொன்னா போன் தான். இப்ப எங்களுக்கு வந்து நாங்க இப்ப கேமராவில ஒரு இடத்துல நைட் போன் வந்து இப்ப இது என்னடா எனக்கு அதான் கோவங்கள் ஒன்றும் செய்யல. இப்ப நான் இல்ல எனக்கு ஓகே. இப்ப நான் இப்ப கற்பனை கதை திருப்பி சொல்ல சொல்லுங்க. போன் பாதிக்கலாம். சரி, இது வந்தனா இது காட்டுங்க. A7 IV சொல்லு கேமரா சொனியில. இப்ப நான் கேட்க மறந்து போனேனே. இப்ப நீங்கள் போட்டோகிராஃபி படம் வந்து நீங்க சரி என்ன கேமரா எடுக்க போறீங்க, என்ன வச்சிருக்கிறீங்க? ஐபோன். இப்ப இதுல இருக்கிற பட்டன்கள் வந்து ஒவ்வொரு கேமராக்கும் வேற இடங்கள் வேறு. நீங்க இப்ப நான் உங்களோட வந்து ஒரு அதுக்கு மட்டும் ஒரே ஒரு நீங்க இப்ப எங்களோட வந்துட்டு சரின்னா சொப்பேர விட்டு வேலைக்கு வாங்க. நீங்க குட் ஸ்டூடண்ட் நாங்க சர்டிஃபை பண்ணீங்கன்னா எனக்கு அகர் ஓகே வாங்கிருங்க. அண்ணா பாத்தீங்களா? சரி, இப்ப இது வந்து நான் கேமரா காட்டுவோம். இது நான் இந்த என்ன கிரிப் என்னடா கிரிப் வந்து போடுற இது வந்து நிலத்துல விழுந்தா டேமேஜ் கேமராக்கு பெருசா டேமேஜ் வராது. இது பிரிம்ப வாங்கி போடுறது. நாங்க இதை இப்ப கலட்டுறேன்னு சொன்னா இப்ப இதுல இதை இப்படி கலட்டி போட்டு அதை காட்டி விடுவோம். என்ன கேமராட பேரு தெரியாது. இதே A7 IV உண்டு. இப்ப இதே டிஸ்பிளே வந்து நீங்க இப்படி ரொட்டேட் பண்ணலாம். இதை இப்ப நீங்க ரொட்டேட் பண்ணி மற்றது என்னன்னா இப்ப போட்டோ எடுக்க இப்ப புதுசா பாவிக்கிற நீங்க இப்படி விட்டு எடுக்காங்க. ஏன்னா இப்ப இப்படி தட்டுப்பட்டா இது உடாஞ்சிடும். அப்ப நீங்க ரொட்டேட் பண்ணிட்டு இப்ப இப்படி மூடி போட்டு எடுங்க, இப்படி எடுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அப்புறம் நீங்க இது பண்ணலாம். சரியோ, பேட்டரியை போடுவோம், லென்ஸை போடுவோம், கிளீன் பண்றது லென்ஸ். இப்ப சின்ன சின்ன டவுட் எடுக்கல, அதுக்கு ஒரு டூல்ஸ் ஒன்று இருக்கு. காத்து மாதிரி அடிச்சா பறக்கும், சின்ன இது மாதிரி. இப்ப நாங்க லென்ஸை கலட்டிக்கு இது வந்து கேமரா மூடி கேப் இதை நீங்க கலட்டினீங்கன்னா இப்ப இதுல வந்து ஒயிட் டொட் இருக்கு. கேனான் கேமராடா ரெட் கலர்ல இருக்கும், நிக்கோன்டா மஞ்சள்ல இருக்கும். அந்த லோ கேனான் சிவப்பு அப்படியே போட்டிருக்கீங்கன்னா சில சில கேமரால வேற வேற கலர். இப்ப இதுல ஒயிட் கலர் இருக்கு. சரியா, அதே மாதிரி இதுல எங்க ஒயிட் கலர் இருக்கு? அப்ப இது சைடுல தான் இருக்கும். இந்த ஒயிட் டொட்டும் இந்த ஒயிட் டொட்டையும் நேர வைக்கும். சரியோ, நேர வச்சு இப்படி பாத்தீங்கன்னா வராது. பிறகு இப்படி திருப்பேக ஆனா மேக்க கிட்ட அப்படிங்க சரியோ. சில வேளையில டிக்கிட்டு சத்தம் கேட்காம இப்ப நீங்க கேமரா தூக்கினீங்கன்னா இதெல்லாம் செப்பரேட்டா கலர் விழுந்து. இப்ப டிக்கிட்டு சத்தம் கேட்காம இதுல பிடிச்சி இது விடும், இல்லாடி இதுல பிடிச்சா நீங்கள் சாதாரணமா ஒரு சின்ன ஒரு போட்டோ சம்பந்தமா எடுக்க வலிக்கிறதுனாலே நல்ல பெஸ்டானா 10 லட்சத்துக்கு கூட வேணும் முடியாது. அப்புறம் அங்கால பிளாஸ் பேக் இந்த இப்படி இந்த கிரிப் அதாவது எக்ஸ்ட்ரா பேட்டரி இந்த 15 லட்சம் ஆகும். 15 லட்சம் ரூபா கேமராவை வேண்டி நாங்கள் வச்சிருக்கேன்னு சும்மா இது ஒரு பொதுவாக கதைக்கிறேன். அது பிரச்சனை இல்லை. நாங்கள் சில வீடியோல கதைக்க இருந்தேன்னா என்னென்னு 3000 ரூபாய்க்கு படம் எடுக்க போறது. அதுவும் எத்தனை 5 படம் 500 படம் எடுப்போம். சரி, அதுதான் பிரச்சனை. போட்டோகிராஃபில அதுதான் பிரச்சனை. என்ன சில போட்டோகிராஃபர் பலதாகி போட்டு அவன் 3000 எடுத்தபடியே தான் சனம் பேருக்கு. அதே இது கொஞ்சம் ரேட்டு கூடனா ஓகே. உங்களோட வீடியோட நான் சில ஆளுங்கிட்ட கதைக்கு போடல
ஏற்றுக்கொண்டு செயற்பட்டா சரி அவ்வளவுதான். ஓகே வெற்றியை போடுவோம். ஆனா வெற்றி இல்லை. ஓகே இப்போ இதில் வந்து இந்த கரண்ட் போகிற இந்த சர்க்கிட் இருக்குது. இது இதில் இந்த பக்கம் இருக்கா மாறி போட்டால் போகாது. நீங்கள் இது போட்டுட்டு இதை எப்படி அமர்த்தினீங்கன்னா ப்ளூ இது வந்து ஓ டிக் டிக் எல்லாத்துலேயும் டி. ஆனால் மெமரி கார்டு போட டிக்குன்னு இருக்கா. இது மெமரி கார்டுண்ணா. 2 மெமரி கார்டும் ஒரே நேரத்திலேயே போடலாம். ஓ போடலாம். 2 போட்டிங்கன்னா இப்போ இதில் ஃபில் ஆனால் அங்கே அடுத்ததுக்கு மாறும். சரி ஒன் பண்ணுவோம் வேணே. ரைட் சொல்லும் பாப்போம். கெட்டிக்காரி தான். ஏன் கருப்பேன் அதை சொல்லி எனக்கு கலாய்ப்பம் பார்த்துக்கா. ஓகே இப்ப பாத்தீங்கன்னா ஆனா கிட்ட வந்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் அப் காட்டினா இந்த செட்டிங் இதுல தெரியும். இதுல நான் இப்ப இந்த விஷயம் எங்க இருக்குன்னு காட்டுவோம். ஐஎஸ்ஓ சரியோ இதுதான் இந்த ஐஎஸ்ஓ. ஓகே இப்போ 2000ல இருக்கு. 2000ல இருக்கு. அப்ப இந்த 2000ல இருக்கேக்க அந்த பாருங்க அந்த விசுவல்கள் எல்லாம் அந்த சரியா இருக்கு. இந்த எப்படி இருக்கு இன்னும் கிட்ட போக இந்த இப்படி ஃபோக்கஸ் எல்லாம் ஃபோக்கஸ்ல பற்றி நாங்க பிறகு கதைப்போம். இப்போ இந்த ஐஎஸ்ஓ பற்றி கதைக்கிறோம். இப்போ நாங்க நார்மலா இப்போ இந்த ஐஎஸ்ஓ செட்டிங் வந்து இப்போ இதுல இருக்கு. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வரும். பிறகு இந்த இதுல சார்ட் இருக்குது. இதுல நாங்க இப்ப 50 பார்த்தோம். இப்ப 50க்கு போறோம். இந்த எப்படி இருக்கு ஒண்ணுமே தெரியாது. அதே இது இப்ப எங்களுக்கு இப்ப இருட்டா இருக்குன்னு போட்டு நாங்க கொஞ்சம் ஐஎஸ்ஓ வைப்போம். இந்த 1600 இப்படி நான் பார்த்து நீங்க தானே இப்ப இவங்க எல்லாம் என்ன கேட்கிறவங்க. ஆனா நீங்க மட்டுமே இந்த கேமரா ஒன் பண்ணக்கு முதலே இந்த படங்கள் எல்லாம் சரியா இருக்கிறாரு. நான் இப்ப நீங்க இதுல இருந்த நீங்கள் அதுல இருந்து எத்தனை இதுல வச்சா சரின்னு சொன்னாங்க 1600. அதை எனக்கு நான் அந்த அதே ஃபீல்டுக்கு இருந்தபடியோ அப்படின்னு இல்ல அந்த இப்ப இதுக்கு இது வச்சா சரின்னு விளங்கும். அதுதான் போட்டோகிராஃபர். இப்ப ஒரு படத்தை எடுத்து படத்தை எடுத்து அதிന്റെ செட்டிங் எப்படி மாத்தி அடுத்த படம் அடிக்கிற வந்து போட்டோகிராஃபர் இல்ல. ஃபர்ஸ்ட் படமே சரியா இருக்கும். இந்த இவரை திருப்பி காட்டுங்கண்ணா. சரி நான் பொய் சொல்றேன்னா அப்படி நான் எடுக்கிறேனானோ இல்லையோன்னு சொல்லுங்க. இப்போ போனோடனே லொக்கேஷன்ல பார்த்து முதல்ல இப்போ கண்ணால பார்த்துட்டு டக்குன்னு அப்படியே செட் பண்ணிடுவேன். செட் பண்ணி அடிச்சு வந்து நாங்கள் உடனே கேட்குறேன் என்னென்ன டக்குன்னு செட் பண்ணி அடிக்கிறீங்க. அது உண்மையா இந்த நான் சொல்ல இல்லை. எனக்கே தெரியாது. எனக்கு இந்த இதுல அப்படி இருக்கேன்னா நீங்க எடுக்கிற படம் நல்லா இருக்குண்டா. இப்ப பொதுவா சொல்றேன். இப்ப நான் இப்ப இந்த கேமரா இப்ப பட்டி எல்லாம் போட்டு நான் செட் பண்ணிருப்பேன். எனக்கு பிரச்சனை இருக்கு. ஆனா மைண்டுக்கு ஒன்றும் பெறாது. கேமரா நிலத்துல வைக்க மட்டும் பெறா. வீட்டை சில போல வீட்டை பிரச்சனையா சண்டையா இருக்கும். இல்லாட்டி ஏதாவது காசு விடுறத கொடுக்க மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த கேமராவை நான் பேட்டரி போட்டு போட்டோ எடுக்க வலிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒன்றும் மைண்ட்ல இருக்கா. எடுத்து முடிச்சா அப்புறம் அடுத்த அப்படி தொழில விருப்பப்பட்டு செய்யணும். எனக்கு அதை இது தூக்கினா வரதே இல்லை. எந்த இதோ தெரியாது. சில பேர் அப்படி செய்தால் நல்லா அவுட்புட் வரும். நானும் அவுட்புட் வந்து இப்ப நான் போட்டோ எடுத்தா நான் இல்ல ஒர்க் பண்ற ஆளுல தான் எடுத்தா எடிட் பண்ண வேண்டியதே இல்லை. அந்த அளவுக்கு நான் ஆட்களை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப ஸ்லைட்டா பிம்பிள் அழிக்கிறது கொஞ்சம் பிரைட்னஸ் வைக்கிறதா வைக்கிறேன். அவ்வளோ அந்த மற்றபடி அந்த கலர் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கு. இப்போ அதை எடுத்து கொண்டு வந்துட்டு ப்ளீச் ஆயிட்டு இல்லாட்டி கருப்பு ஆயிட்டுன்னு மினைக்கிடவே இல்லை. ஒற்று மினைக்கிடும் தராது. அவ்வளோ கூட நான் நம்பி வெண்டைக்கு ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சு இவர் வர்றாருண்டா. இவரோ யாரோ வர்றாருண்டா மெமரி கார்டை காப்பி பண்ணிட்டு உடனே கூகுள் டிரைவ்ல போட்டு கஸ்டமருக்கு அனுப்புவோம். ஏன் அப்படி அனுப்புறேன்னு சொல்லுங்க. எனக்கு அந்த போட்டோல இருக்கிற நம்பிக்கை மேலோட்டமா பார்ப்பேன். ரைட் சிலது பிளாஷ் அடிக்காம பிளாக்கா இருக்கும். அந்த படத்தை அழிச்சு போட்டு அனுப்புவோம் நாங்களுக்கு. அவையும் கேப்பி. ஆனா என்ன நாங்க வீட்டே இன்னும் போகல போட்டோஸ் வந்துட்டு எத்தனை பேர் காய்ச்சிருக்கேன். ஏன்னா அவ்வளவு காசு இருந்தவே உடனே இந்த பார்க்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு.
இப்ப நான் அந்த ISO மாத்தி போட்டு தாரேன். இப்ப இருட்டாக்கிட்டு தாரேன். நீங்க இந்த பட்டன் எல்லாம் இங்க இருக்குன்னு சேர்க்க கூடாது. சரியா? இது வந்து சன்சூட்டா இப்ப இந்த இப்ப இப்படி நீங்க எடுத்துக்கொண்டிருக்க வெயில் இருக்குதானே, வெயில் வந்து இப்ப நாங்க உயர்த்தி பிடிச்சு வெயில் பட்டா ஒரு மங்களா இருக்கும், ஒரு சன்செட் வர்ற மாதிரி ஃபீலிங் இருக்கு. அப்ப அதுக்காண்டி இப்ப இது இப்படி இப்படி சைட் இப்ப இதை நீங்க இப்ப கலட்டினீங்கன்னா எதுக்கு டிரெக்டா வெயில் படல் லென்ஸுக்கு படம். அப்ப இந்த வீடியோ போட்டோ வந்து இந்த புகார் அடிச்ச மாதிரி இருக்கும். அப்ப அதுக்கு இதை போட்டினீங்கன்னா அந்த இது கொஞ்சம் இல்ல லென்ஸ்ண்டா இப்ப இந்த கேப் இந்த சன்சூட் லென்ஸ் அவ்வளவு அது லென்ஸுக்குரிய அந்த பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸுக்கு அப்படியே வரும். நாங்க அந்த என்னென்ன டூல் பாயில வந்து வச்சிருக்கோம். வேணும்னா அந்த புது அப்டேட்டா இருக்கு. இனி எல்லாரும் கூடியக்காரங்க ரிதத்தனமுனுக்கு அடுத்து ஆயிடும். நாங்க வச்சிருக்கோம் வந்து அதுக்கு ஒரு விடவழி விட்டு வைக்கிறோம். விடவழி விட்டு வச்சிருக்கிறோம். சரி என்ன ஆட நாங்க ஒரு விஷயம் மறந்துட்டோமே. ISO பாட்டுகள் எல்லாம் சரி அதையும் சொல்லி விட மாட்டேன். ஒன் ஆஃப் இருக்குல்ல, இப்போ இதை நீங்க இப்படி திருப்பிங்கன்னா ஒன்று, அங்கால திருப்பிங்கன்னா அவ்வளோ இதை வச்சிருக்கோம். போதுங்க ஃபுல்லா நீங்க சொல்லி தந்து இது இப்ப இந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டு இது பண்ணீங்கன்னா சரி. இப்ப இந்த இந்த இதுல வந்து இருக்குல்ல, இது எப்படி பண்ணீங்கன்னா சரி. இது கேப் இல்ல ஓகேனா இப்போ நான் கேமரா வச்சிட்டேன். ஓகே ரைட். அட இருங்க பயமா சி ஒன்று இதுல என்ன செய்யணும்? எந்த இத இப்படி இங்கால எழுதிங்கடா அது ஓபன் ஆகுது. என்ன ரைட் இதுல இது இப்படியா? இப்போ இங்க கீழே பாருங்க அந்த நோப்பு அது எங்க இருக்கு உள்பக்கம்? இல்ல போல எங்க இருக்குது இங்கால. சாரி நான் இங்க பாக்க வேணாம். சாரியா அதான் சொல்ல பாத்தீங்க. சில இதுல நாங்களும் புள்ள விடுவோம். இல்ல புள்ள என்ன அமர்த்தி கொண்டு சொன்னீங்க சைடுல நீல கலர் அப்படி போடுங்க. ரைட் சும்மா வச்சிங்கனால அப்படியே இதா ரைட். இனி அடுத்ததா கார்கள் அப்படியே பழைய நடாந்து போய் மரம் எல்லாம் முளைச்சு கார் நாம அப்படி இணைக்க 2016 ஸ்டார்ட் பண்ணியிருந்தா பரவாயில்ல. இப்ப தனிய போய் செய்யறாங்க அப்படி எதிர்பார்க்க சரியான கஷ்டம். திரும்ப நல்லா இருக்கும். ரைட் சியாவனா ஏசி இந்த ஹோட்டல் திருப்புங்க. ரைட் ஃபுல்லா திருப்புங்க. நல்லா திருப்புங்க. என்ன திருப்புங்க. இல்ல என்னன்னா இடையில சில விட குவாலிட்டி விசுவல்ல மாறி இருந்தா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. அது என்னண்டா சார்ஜ் போடாம வந்துட்டா போன்ல எங்கட படிக்கிற பிள்ளை. அதனால எங்கள்கிட்ட இருந்த ஒரு போனை மாத்தினது. அதால கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும். ஓகே அடுத்தது இதுலயே எடுப்போம் நாங்க. நீங்க ஏற்றம் பண்ணிட்டு போங்க. இல்லாட்டி போனை வச்சிருங்க. வெளியே படிச்சு முடியும். இது இருக்குன்னு தான் போன் இருக்கு. இந்த சூட்டர் பாரி வழங்கும் வள்ளல் பாரி வேந்தனங்க அண்ணா படிக்க போனா போன் தர்றாங்க. நீங்க வந்து டீச் மீன்ற ஒரு இது வச்சுக்கிறீங்க. ஒரு அதுல இப்ப இதை பார்க்கட்டும் ஆக்கள் பார்த்து இப்படி போட்டோகிராஃபி பழகணும்டா நார்மலா ஒரு 1 வீக் காணும். அப்படி பிடிச்சு கொள்ளட்டும். நாங்க அதுல வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு அவைக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அதுல ஒரு தலைப்பொண்டு வச்சு ஒரு போட்டோகிராஃபி சம்பந்தமா வச்சு அவைக்கு ஒரு இதை கொடுப்போம். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். ஓகே நானும் பார்ட்டிசிபேட் பண்றேன் உங்களோட. இல்ல அது வந்து அந்த அகல் இல்ல. பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்படி செய்யணும். பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்டா கிடைச்சா இல்ல உங்களுக்கு
செகண்ட் ரேட்டுக்கும் இல்ல ஆறுதல் பரிசு ஆகுது அது இது நீங்க இந்த இதுல பாருங்க இதுல ஒரு கலர் மெட்டலோ அந்த கலர் அதுக்கு சேம் வைங்க அப்படியே போடுங்க ரைட் போடுங்க 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 என்னடா அமர்த்தியெல்லாம் அப்படி வச்சுட்டு சுத்தி விட்டா சரி பிறந்த குழந்தை கையில அப்படிதான் இருக்கு. அப்படித்தான் வச்சிருக்கோம் கேமராமேன். இப்ப நீங்க சொன்னீங்க வேர்ட்ஸ் இருக்கணும் நாட்ட பொருளா இருந்தாலும் பிறந்த குழந்தை மாதிரி தான் அதை வச்சிருக்கோம். இது தங்கட கேமராண்டா பிறந்த குழந்தை, எங்கட சூரிய கேமராண்டா குழந்தை காலில் பிடிச்சு இப்படி உழுப்பு வேணும். அப்படித்தான் இந்த பிளாஷ் வந்து இதுல போட்டுருந்தாங்க. அதை நான் சொல்லி தருவேன். இந்த பிளாஷ் போட்டினா இதுல வெயிட் எப்படி இருக்கு? வெயிட் இல்ல, பிளாஷ் வந்து வெயிட் இல்ல. இப்படி பிடிச்சு இந்த தோணியை இறக்கி இப்படி இருக்கு. அது விடப்பட்ட விலை இல்ல. அப்படி அதெல்லாம் சரியாது. பொருள் அப்படியே அப்படித்தானே. இப்ப போன தண்ணியே விழுந்தக்கூடாதோ, அப்படி பாய்க்கணும் தானே. அன்னைக்கு விழுத்தாங்க அதே மாதிரி அதை எப்படி பாய்க்கணுமோ அப்படி பாய்க்கும். உங்களுக்கு இந்த வெண்மம் ஒன்றும் இல்ல. அது யாரா இருந்தாலும் ஸ்டுடியோ வேலை செய்யாலும் அப்படி பாய்க்கணும். என்ன சொல்றீங்க? ஒன் பண்றீங்க ரைட். இப்ப ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு தர போறீங்க நீங்களே சொல்லுங்க. இப்போ ஓகே, இப்போ ஃபுல்லா இருட்டா இருக்கு. நான் இது நீங்க ஃபர்ஸ்டா செஞ்சு விட்ட செட்டிங் போல இல்ல ஃபர்ஸ்டா செய்து விட இல்லனா இப்ப உங்களோட தரையக்கான செட்டிங் செய்து விட்டேனா. இப்போ ஃபுல்லா இருட்டா இருக்கு. நான் காட்டுங்க. ரைட் ஓகே. இப்போ நாங்க வந்து தலையாட்டி பொம்மை எடுப்போம். ரைட், தலையாட்டி பொம்மை எடுப்போம். தலையாட்டி பொம்மைக்கு நல்ல சரியான லைட்டிங் இருக்கு. இப்போ முதல்ல ஐஎஸ்ஓ பட்டனை காட்டுங்க பாப்போம். அமத்திட்டேன். ஓட்டேயா? இப்போ எந்த இதத்தானே கூட்ட சொன்னீங்க? இப்போ இல்ல இந்த இதுல எப்படிங்க இருக்கு? இப்போ இதுல ரைட், இது சென்சரா கொண்டோனா சென்சர். நீங்க இத இப்படி சுத்தினாலும் சரி, அப்படி இல்லாட்டி இத இப்படி இப்படி அமர்த்தி. ஆனா சுத்துறது ஈஸி. சுத்துறது ஈஸி. ஆனா சுத்துறத நாங்க குறைச்சி பாவிக்கணும். என்னன்னு ஃபோக்கஸ் பண்ற நீங்க? அது என்ன சொல்லி தரீங்க? அடுத்த கிளாஸ் தானே. நாங்க ஒரு கிளாஸ்லயே முடிச்சா இன்னொரு கிளாஸ் வாங்குறது. சரி ஓகே. எனிவே என்ன ஆயிட்டு ஃபோக்கஸ். அதே நான் ஆயினா சொல்லுங்க பாப்போம். வீடியோக்கு வந்து நீங்கள் லைட்டா அதை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா அவுட்டா ஃபோக்கஸ் பார்க்கும். கண்ணுலண்டா ஆட்டோமேட்டிக்கா பாக்குறீங்க. ஆகல ஹியூமன் கண் சில வேளை இது ஹியூமன் எடுக்கிறது தானே. ஆனா நீங்க இப்ப இதை ப்ரெஸ் பண்ணபடியா அங்க ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. நீங்க நார்மலா இதை ப்ரெஸ் பண்ணுங்க, ஒரு கிரீன் வந்துட்டோ, அதுக்கு பிறகு படம் எடுத்து ஃப்ரேம் பண்ணி இப்ப இன்றைக்கு டேட்டா போட்டு இத போட்டு வை. எப்படி பாக்குறது? இதுல ப்ளே இருக்கு, ப்ளே பண்ணு. ரைட். இப்ப ஜூம் பண்றேன்டா. இந்த இதுல பாருங்க, இத அமத்துங்க. இதயா? ரைட். ரைட். நீங்க இத குறைக்கறேன்டா. இத சுத்துங்க. ரைட். ஜூம் அவுட் ஆகும். நான் நல்லா தான் எடுத்துறேன். சூப்பரா இருக்கு. இதுல வந்து புளே படத்துல புளே ஜூம் பண்ணுங்க சொல்றேன். ஓகே, நல்லா ஜூம் பண்ணுங்க. நல்லா ஃபேஸ்க்கு கொண்டு வாங்க. ரைட். அப்படியே இருக்கட்டும். இது இந்த ஒரு லைட்டா ஒரு கலர் இருக்குல்ல ஸ்கின்ல, இதுல நான் மாத்தி வச்சுக்கிறோட இதுக்கு இதுல அது சேம் கலர் வேற இல்ல. ஒரு கிரீனா இருக்குல்ல, ஜூம் அவுட் பண்ணுங்க. இல்ல விடுங்க, ஃபுல்லா கிரீன் அடிச்ச மாதிரி இருக்குல்ல படம். இதுக்கு அந்த அடுத்த செட்டிங்கள் இருக்கு. இப்போ நீங்க சொல்லி தந்தது நான் சரியா இருக்கு. பாஸ். முதலாவது மாடியூல் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. நான் பெருமையா ஃபீல் பண்றேன். 3 கிரெடிட் உங்களுக்கு 2.5 கிரெடிட் தரலாம். இங்க என்ன இப்ப நான் இந்த இன்னொரு விஷயம் சொன்னா தானே, அதுல இருந்து சொல்லேக்க 50 26,500 ஐஎஸ்ஓ இருந்தது. இது அப்படி இல்லை. இந்த கேமரா இது நாங்கள் நான் சொன்னா 1600 3200 தானே நான் யூஸ் பண்றேன். இந்த கேமரா வந்து இன்னும் கொண்டு போகலாம். ஸ்கிரீன் வேற
2,28,000 ஓ அப்ப நாங்கள் நார்மலா வந்து 6,000 7,000 8,000 மட்டுமே கொண்டு போவோம். இதுல 2,04,800 அப்ப இந்த கேமரா இருக்கு தானே, இந்த கேமரா வந்து சோனியில ஏசோனி இந்த கேமரான்றதை விட கேமரா வந்து அப்டேட் ஆக நாங்களும் வந்து கேமராவுக்கு அப்டேட் ஆகணும்னா அவங்களோட ஃபீச்சர்ஸ் வந்து ஐஎஸ்ஓட இது வந்து கூட விடுவாங்க. சில வேளை ஃபோக்கஸ் இல்லை, இது எல்லாம் கூட வேறு. இப்ப நான் காட்டின சார்ட் இருக்கு தானே, அது இப்ப சோனியில வேற குறைஞ்ச சீரீஸ் A7R3. A7R3க்கும் கொஞ்சம் இருக்கு ஐஎஸ்ஓ. A7R3 விட குறைஞ்ச சீரீஸுக்கு தான் அந்த ஐஎஸ்ஓ இருக்கு. கொஞ்சம் அட்வான்டேஜ் விலை கூடின கேமராஸ் இருக்கு தானே, அதுக்கு கொஞ்சம் கூட விடுவாங்க. இப்ப உங்களுக்கு எடுக்கிறேன்டாலும் அப்படி வச்சும் எடுக்கலாம். அப்படி வச்சு எடுக்கிறது தான் சரியான போட்டோகிராஃபர். அந்த டிஸ்பிளேல என்னன்னா அந்த டிஸ்பிளேக்கு வந்து வித்தியாசப்படும். இப்ப டிஸ்பிளேல காட்டுற வியூ வந்து கண்ணால பார்க்க கூட ப்ளீச்சா இருக்கும், சில கொஞ்சம் டல்லா இருக்கும். அப்ப நீங்க டிஸ்பிளே அந்த இது வந்து கேமரா விவைண்டர் சொல்றது, இந்த விவைண்டர் கால பார்த்து எடுத்தா அது ஓகே இருக்கும். இப்ப நீங்க எடுத்த படத்தை பிளே பண்ணி போட்டு விவைண்டரால பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படி அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை அந்த எப்படி இருக்கு இப்ப டிஸ்பிளேல பாக்குறத விட இது கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்படியோ அந்த அத பாக்குற மாதிரி கண்ணாடி போட்டோகிராஃபில கொஞ்சம் கஷ்டம் இல்ல. அதெல்லாம் கண் பார்வைக்கு ஏத்த மாதிரி மாத்தலாம். இப்ப தூர பார்வை கிட்ட பார்வை இருக்குல்ல, உங்களுக்கு அந்த லென்ஸின் இதை இதுல செட் பண்ணலாம். அந்த பிறந்த குழந்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து வச்சிருக்கிறது சரியா? நான் இப்ப வச்சிருக்கிறேன். இப்ப வச்சிருக்கிறது சரி, முதல்ல வச்சிருந்தது இப்ப சரி. லென்ஸுக்கு ஒரு இப்ப இதுல நீங்கள் இது வந்து இந்த ஃபோக்கஸ் மேனுவல் இல்ல, நீங்க இதுல வச்சிருந்தீங்கன்னா காணும். இது வந்து நீங்க ஜூம் அவுட் பண்ணி எடுக்கிறது. இதுலதான் பிடிக்கும் நார்மலா, மற்ற இதுல பிடிக்காம பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிவானம் சரியா எது ஓ மாறி சாரி நான் பாத்தீங்கன்னா இப்படி ஆளும் செலக்டட். நான் வந்து தெரியாம இல்ல யாரும் சரின்னு உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ண. நீங்க தானே ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆன ஸ்டூடண்ட். என்னோட அழகான போட்டோ நீங்க ஜூம் பண்ணி எடுங்க. இதை ஜூம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்ல கிட்டவா போகும். எடுக்க படிச்ச காணாம இருக்குல்ல. இந்த போன் ஐஎஸ்ஓ கூட்டுங்க 2000 மேல வாங்க. இந்த போன் காட்டுறா. 4000 ரைட். ஓகே இப்ப வேற உள்ளது அப்படி இருக்கு. இனி நீங்க இப்ப இப்படி வெச்சுக்கொண்டு இங்க பாருங்க. இதை இப்படி லைட்டா இது பண்ணீங்கன்னா அந்த கண்ணை பார்த்து தான் போக்கஸா இருக்கு. வேலரின்னு தெரியாம இன்னும் ஜூம் பண்ணி சரி இப்படி ஜூம் பண்ணிட்டு இதை எடுங்க. லைட் அமர்த்திட்டு நல்லா வந்துருக்கு. ஆனா இப்ப வந்து ஐஎஸ்ஓ நான் சொல்றேன் வைத்து நீங்க வச்சிருங்க 4000 நாங்க லென்ஸை ஜூம் பண்ணக்க இன்னும் கொஞ்சம் கூட தேவைப்படும். இப்ப டோர்ச் லைட்டை வந்து இப்ப நாங்க தூர பிடிக்கிறோம், தூர பிடிக்க அது பறந்த வியூவுக்கு ஓகே இருக்கு. நீங்க ஒரு கல்ல இன்னும் பார்க்க போறீங்கன்னா என்ன செய்வீங்க? டோர்ச் லைட்டை கிட்ட கொண்டு போவோம். அப்ப இந்த லென்ஸை நாங்க கிட்ட கொண்டு போவோம். அந்த டோர்ச் லைட்ன்றது ஐஎஸ்ஓ அதை கூட்டம் லைட் படையில இப்ப வேற இப்ப இப்படி பாருங்க இப்ப சரியா இருக்கு. என்ன சொல்லலாம், கண்ணுண்டா கண் வெளியில நிக்குது, நாங்க மேல இருந்தല്ലോ லைட் படுகுது. அப்ப அந்த கண்ணை தாண்டி வரைக்கும் இருட்டு விடும் விளங்கிட்டு. அப்ப நாங்கள் இப்ப ஒரு இப்படி ஒரு லைட்டிங் எல்லாம் படிப்போம். லைட்டிங்ன்றது லைட்டிங் தான் போட்டோகிராஃபி. இப்ப பிளேயர் எடுத்துட்டு திருப்பி சரி பண்ணலாம். இல்ல பிளேயர் எடுத்து டிலீட் பண்ணலாம். பிளேயர் எடுத்தா சமாளிச்சு ஏதாவது செய்யணும், கஷ்டம் பண்ணா இல்ல. இப்ப படம் ஐஎஸ்ஓ வேணும், ஃப்ரேமிங் வேணும், லைட்னிங் வேணும், கலர் இப்ப கேட்டீங்க கலர் இந்த மாதிரி வேணும், ஃபோக்கஸ் வேணும், எல்லாத்துக்கும் நல்ல கேமரா வேணும். நல்ல போட்டோ நல்ல கேமரா வேணும் எல்லாத்துக்கும். நாளைக்கு நாங்கள் இந்த
சட்டரை பற்றி பார்ப்போம். சரி இப்ப சட்டரை மூடுவோம். இந்த இதுல இந்த இது இந்த வெள்ளை கோடி ஓஃப்ல இருந்தா சரி. ரைட். அவ்வளவுதான். ஓகே இப்ப இத திருப்பணும். உதவி இருப்போம். ரைட். கட்டிக்காரியா? ஓகே இப்ப இதே கழட்டணும். உதவி கலட்ட முடியாது நீங்க. அந்த பட்டன் அமர்த்தணும். ஓகே. அதத்தான் தேடி. ரைட். இந்த வேற இப்ப இந்த கேமரா போட்டுறதுல எங்கட தமிழ் பாரம்பரிய சமையல் முறைகள் எல்லாம் இருக்கு. இப்படித்தான் அந்த புட்டு பானைக்கு குழல் புட்டா வைக்க பானைக்கு எப்படி போட்டு அப்ப நீங்க சமைக்க பழகிட்டு பூட்டலாம். ஓகே நான் இப்ப இத கலட்டணும். ஓ இதை கலட்டுற இல்ல என்ன நடந்தீங்க சரியா நீங்க அப்ப பொறுங்க நீங்க இதுல ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. இதுல ஒரு பட்டன் இருக்கு. இந்த என்னமா இவ்வளவு அசால்ட்டா தூக்குறீங்க? இதுல ஒரு பட்டன் இருக்குல்ல, இதை பிரஸ் பண்ணிட்டு சரியோ இதை இப்படி பிடிச்சு கொண்டு இப்படி திருப்பிட்டு அப்படி எடுத்தீங்கன்னா சரி. திருப்பி கூட்டி தரங்க. பூட்டைக்கையும் பட் நமத்தினால் பூட்டோம். இல்ல இல்ல பூட்டைக்கா மாத்தது இல்ல. என்ன போட்டோ எடுக்க விட்டா நான் இது கலட்டி போட்டதுக்கே கன நேரம் எடுப்பேனே. நாங்க பூட்டின வழி தருவோம். அவர் போட்டு எடுத்துட்டு கேமரா அப்படி வைங்க. அதுல வெட்டி லென்ஸ் கேப்ப போட்டு புது இல்ல கேமராட கேப் இல்ல கேமரா இது இதுக்கா ரைட். நீங்க டைப் பண்ணணும். ரைட். ஓகே ரைட். நீங்க டைப் பண்ணணும். ரைட் சூப்பர். அந்த இது இல்ல இல்ல இதே போடுவோம். இல்ல இல்ல சரியா இல்ல மாட்டேன் ஆகுது பூட்டேக்குது ஒடிக்குண்டா சரி அதுக்கு இல்ல இது சும்மா அப்படி வச்சுட்டு வைங்க. அவ்வளோதான். இப்படி இப்படி ஓகே வேணா இப்ப முதலாவது அவ்வளவு இப்ப இப்படி மெது அப்படின்னு இல்ல. நார்மலா நான் கசுரா பாய்க்கலாம் அப்படி இல்ல. எப்பயுமே பாய்க்க ஒரு புதுசா இருந்தா நல்லா இருக்கும். அமுதன் எங்கட ஒரு பாவிக்கிற கேமரான்னு எடுத்துட்டு வாங்க. சும்மா காட்டுறேன். அந்த இது பண்ணுமே ஒரு ஆள் பாவிக்கிறதுக்கும் எல்லாரும் பாவிக்கிறதுன்றத விட இல்ல சரியா துளைச்சு இப்ப நானெல்லாம் அமுதன் இந்த பிரஷையும் எடுத்துட்டு வாங்க. நான் இதுக்குலாம் பெயிண்ட் அடிக்கிற பிரஷ் இருக்கிற சின்ன அந்த 1 இன்ச் 2 அப்படி இருக்கு. அதுல நான் 1 இன்ச் பிரஷ் பண்ணி வச்சிருக்கேன். நான் எங்களை இப்ப இவன் நடக்க இப்ப அந்த ஸ்பார்க்கிள் அந்த ட்ரை ஐஸ்ன்னு சொல்லி செய்யறவே இல்லை. அது அந்த ஸ்பார்க்கிள் போடாக்க அதுல சின்ன சின்ன டஸ்ட் வந்து இருக்க படி அதை நாங்கள் அப்படியே கொண்டு வந்து வைக்க வேண்டியதுதான் அந்த பிரஷ். நான் இப்போ நோம்பலா இப்போ ப்ரோக்ராம் நான் முடிச்சு வரைக்கும் இந்த இப்போ நோம்பலா ஆனால் நல்லா ஒரு கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா இப்போ டஸ்ட்டில் டஸ்ட் இருக்கு இந்த அட்டே இது இவர் கொஞ்சம் ஆள் நீட்டாக இவரும் பாய்க்கிறேன். இப்போ இவர்கிட்ட கேமரா இந்த இப்போ சும்மா காட்டுறேன் பாருங்க. நான் இங்கே கிட்ட வாங்க இங்கே இதில் பாருங்க அந்த டஸ்ட் இருக்கு. அதே இப்போ தட்டினா இந்த போயிடும். இந்த அப்ப கணக்கா செய்யறேக்கா இந்த கேமராட பொடிகள் வந்து இந்த இப்படி பொருட்கடிக்க மைவர் இதுல இந்த பாருங்க தெரியுது. அப்ப இதை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப நாங்க துடைச்சு பாவச்சோம்னா இப்ப எங்களுக்கு ஒரு பினான்சியல் டைட் வரைக்க 4 சேல் போட்டா சரி. எடிட்டிங் இவர் நல்ல ஒரு ஆள். இவர் இந்த நான் பழையனதுக்கு பெஸ்ட் ஆனால் நல்ல அட்வைஸ் சொல்லுவார். எடிட்டிங் புலி. மற்றது முதல் 3 பேர் வேக் பண்ணாரு எடிட்டிங்ல. இவர் வந்த அப்புறம் எனக்கு வெயில ஆக்களே தேவை. ஆளுகிட்ட நான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா நான் பென் டிரைவ்ல ஏற்றி வச்சிருக்கு. ரைட் ஒரு விதமான கரெக்ஷனோ ஏதோ வராது ஆள் எடிட் பண்ணி கொடுத்தா. மற்ற முந்தி இருந்தாங்க அவையில வேலை குறையன்னு இல்லை கரெக்ஷன் வரும். இப்போ அதை மாற்றணும் இது அது கரெக்ஷன் வர்றதால எங்களுக்கு எடிட் பண்ணி கொடுத்து ஹாப்பியா போறதோ கரெக்ஷன் போறதோ நல்ல. இப்போ நான் கரெக்ஷன் செய்யறேன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் செய்யலாம். அதனால நான் வேற வேற வேர்க்கு ஆக்கள் எடுக்க இருந்தேன்னா எனக்கு ஓகே இருக்கிறதால அவருக்கும் ஓகே. என்ன வேலையா இருந்தாலும் பிடிச்சி செய்யணும். அந்த செய்கிற இடத்துக்கு ஒரு
வேலையே சரியா இருக்கு. இப்ப நான் இப்ப நம்பி இது பண்ணிட்டு போனா இவற்றை கொப்பியா அப்படியே கொடுப்பேன். நான் பாக்குறதே இல்லை சரியா இருக்கும் பிள்ளையா, அது சரியா தான் இருக்கு. மற்றபடி வேலை செய்தாக்கின்றதுன்னா நான் பார்த்து கொஞ்சம் தட்டி தட்டி பார்த்து தான் கொடுக்குறேன். நான் ஏன்டா சின்ன நேரத்துல பிள்ளையா இருந்தா அதுல ஒரு சின்ன குறையொன்று வரும். இது இது வந்துதான்னா இந்த பொதுவா ஸ்டாஃப் எல்லாரும் பாவிக்கிறது. இப்ப என்னன்னா சரியான ஒரு நான் இப்ப இவர் வந்து இங்க நிக்கிற இப்ப இவர்கிட்ட தான் ஃபுல்லா நான் இந்த கேமராட பொறுப்பு கொடுத்துருக்கேன். இப்ப இவர் எல்லாம் இந்த ஃப்ரீ டைம் பார்த்து துடைப்பார், எல்லாம் துடைச்சு. இப்ப நாங்க அந்த ஸ்பிரிட் இருக்கല്ലോ, அப்ப ஸ்பிரிட்டும் பல்லத்துன்ற பிரஸ் இருக்கு தானே, அது கொஞ்சம் தடிப்பு தானே, ஒரு இதுக்குள்ள விட்டுட்டு ஸ்பிரிட்டால துடைக்கலாம். அதுக்காண்டி ஊற்றி துடைக்க கூடாது, கொஞ்சம் லைட்டா தொற்று துடைச்சா அந்த தொற்று அந்த பாவைக்கு அந்த வேர்வையல் அதெல்லாம் கிளீன் ஆகும். அப்ப பார்க்க நல்லா இருக்கு. இதே உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கு. ஆனா இது பழைய கேமரா, இதுதான் எங்களை பழைய செஞ்சு ஆரம்பம். இது ஒரு 7 வருஷம் பெருமை இதுல போட்டோ எடுக்கிறாங்க. ஓகே சரி ஓகே. அப்ப அந்த இன்னொரு கேமரா கேனோன் புளுத்தி நாங்க அதே இருக்குங்க. அது இப்ப நாங்க பாவிக்கிறேன். அது கேனோன் வேலை செய்யாத வேலை செய்யணும்னா அந்த என்ன சிறங்க ஆகும். இப்ப நாங்க அதை எடுக்கலாம், ஏமாத்திரமாய் ஒரு ஃபீலிங் இருக்கும். எங்கள்கிட்ட நல்ல ஸ்பெஷலான நல்ல கேமராவில் இருக்கேங்க, இதை கொண்டு எடுத்தா எனக்கு ஒரு அந்த வாங்குற காசுக்கு ஏமாத்துறீங்க. ஆனா இஞ்சி வேறு இதெல்லாம் டிஸ்பிளேலாம் உள்ளுக்க போயிட்டு இந்த விழுந்து தேஞ்ச இது பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் பாவிச்சு விழுந்து தேஞ்ச காயங்கள்லாம் அந்த டாக்காக இருக்கிற காயம். இது வந்து கேனோன் 5D Mark 4. நான் சொன்னேன் அந்த இதுல சிவப்பு புள்ளி இருக்குமுண்டு இந்த இப்ப அந்த லென்ஸ் சீரீஸ்ல எல்லாமே சிவப்பு இருக்கும். இந்த வெள்ளை இருக்கிற இடத்துல சிவப்பு டொட்டி இருக்கும். அப்ப நாங்க இது எல்லாமே சேம் தான், கேமரா செட்டிங் எல்லாமே சேம். என்ன இந்த பட்டன் வந்து வேற இடங்கள்ல இருக்கும். நீங்க இந்த கேமராவை வாங்குறேன்னா நான் சோனி தான் சேஸ் பண்ணுவேன். ஏண்டா இப்ப என்ன பிரச்சனைடா, இப்ப இந்த கேனோன் கேமரா இப்ப நாங்க பாவிக்கிற இந்த தன்மை வந்து இப்ப இந்த ரப்பர்கள் சில இதெல்லாம் ஹீட் இருக்குதாங்க. இப்ப நாங்க பாவிக்கிற ரெக்கார்டிங் ஹீட் இருக்கு. இந்த வேலைக்கு 3 வருஷத்துலயே இந்த தன்மை போயிடும். இதை நான் பாருங்க இப்ப 6 வருஷம் 7 வருஷம் இப்ப இப்பதான் இது நான் நானா உரிச்சறிஞ்சேன். இதெல்லாம் பாருங்க இப்ப நார்மலா இந்த பொடி தான் கூட, இதுல வந்து ரப்பர் கூட. மற்றது நீங்க எத்தனை லட்சம் ரூபா பெறுமதியான கேனோன் கேமரா வேண்டினாலும் அது ரெசுலேஷன் 72, இது 350. அது நான் ரெசுலேஷன்ன்றது இப்ப ஒரு பேனர் சைஸ் இருக்கு தானே, 10x 10 பேனர். அந்த இப்ப நாங்க இந்த சுனியில் எடுத்த படத்தை 10x 10 பேனர் சைஸுக்கு போட்டா அது சைட்ல வேற போற சென்ட்ரா தானே போட்டு சொல்ற வேஸ்ட் ஆகும். அந்த சைட்டுக்கு வேற போர்டர் அது வந்து குறைவா இருக்கு. இதே போட்டீங்கன்னா சின்ன நேரம் இருக்கு, முத்திரை சைஸ் போட்ட மாதிரி இருக்கும் இந்த படம். இந்த ரெசுலேஷன்ன்றது 350 இருக்கிறபடியா இப்ப நாங்க என்ன சைஸ்ன்னு பெருசாக்கலாம் போட்டோ. மற்றது நல்ல டீட்டெயிலா இருக்கு. கேனோனுக்கும் இதுக்கு நல்ல கேனோன் விரும்புறாங்க தங்களை தான் நல்லவன்னு சொல்லுவீனா. எங்களை இதை பொறுத்த வரைக்கும் கலர் கிரேட் எல்லாம் செய்யலாம் படியும். இந்த வீடியோ வந்து பாக்குற இப்ப ஸ்டூடியோக்கார சில பாப்பினம் தானே, இப்ப நாங்க கதைக்கிறதுல ஏதாவது இப்ப சில பிழை இருக்கலாம். எங்களுக்கு எட்டின அறிவு தானே நாங்க இப்ப உங்களுக்கு சொல்றோம். இதையும் தாண்டி ஏதாவது பிழை சரி இருக்கலாம், கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது பிள்ளை நாங்க கதைக்கிற சில வேலை பிள்ளைகளா இருக்கலாம், கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் அதை திருத்திக் கொள்வோம். உங்களுக்கு ரிப்ளை பண்ண மாட்டோம், கோவப்பட்டு எதையும் ஏற்றுக்கொள்வோம். இல்ல நல்ல விஷயம் தானே. இப்ப எங்களுக்கு சில தெரியாம இருக்கலாம். 72 350 நான் இப்ப பேனருக்கு போடுறது எனக்கு கேட்டு அதைதான் நான் சொன்னேன். சில வேலை அது இது அப்படியா இருக்கலாம். இதடா ஸ்டடி நாங்க படிக்க வந்தனால ஸ்டூடண்ட் நம்பர் 1 மூணு நேரக்கு கோர்ஸ். இதான் இந்த பேக். இதுல வந்து இந்த பேக்குல 3 இருக்கு. நான் இப்ப இது ப்ரோக்ராம் செய்யறது 24/70. இப்ப நீங்க 24 mm நாங்க அதெல்லாம் சொல்லணும். 24 mmன்றது இப்ப
இப்போ நம்மள வைடா தெரியும். அதே இது நீங்க 70ல விட்டீங்கன்னா இந்த மேலத்துல கொப்பு தெரியும். ஓ 2 இடத்துல என்ன எடுக்கிற அந்த அப்படி லென்ஸ். மற்ற இதுவெல்லாம் வந்து அட்பேச்சர் குறைஞ்ச லென்ஸ். இது 85mm உண்டு, மற்ற இது 35. இவ்வளவு எந்த இதுக்கு இருக்கு. வாங்கி கொண்டே இருப்பீங்க? இல்லை இல்லை இல்லை, இது என்னன்னு சொல்றது, இப்போ நார்மலா இந்த கேமரா வந்து இது எங்க தாய்லாந்து போய்க்கு வாங்கினேன். இது எங்களை தாய்லாந்துல வெட்டிங் ப்ரோக்ராம் வந்தது. இதுல 2-3 ஃபீச்சர்ஸ் இருக்கு. இந்த ட்ராக் பண்ணி விடலாமா, 9 பேர்ட்ட ஃபேஸை ஸ்கேன் பண்ணி போட்டு இதுல ஸ்கேன் பண்ணதான் எடுத்து சேவ் பண்ணினா நாங்கள் வீடியோ செய்ய எல்லாம் ஃபோக்கஸ் எல்லாம் அப்படிங்க. மற்ற வேற என்னடா வேண்டாம் கொஞ்சம் கேமரா பற்றி தேடுறது இந்த இது கென்மெட்ட கலெக்டர் ஏலியன்ஸ் மாதிரி எங்கட இது இருக்குல்ல செட்டிங் இந்த இது வேறுமே அது இந்த போர்ட்ரேட் இப்போ இந்த இதுல நாங்கள் இப்போ போர்ட்ரேட் திருப்பினா அந்த செட்டிங் வந்து இந்தியாவில் இப்படிதான் இருக்கும். புது இது போர்ட்ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி செட்டிங் மாறும் நம்பர்ஸ். இப்போ ஐஎஸ்ஓ வந்து இந்தியால இருந்தது, திருப்பேக்கு ஐஎஸ் அங்கான் இருக்கும் ஐஎஸ்ஓ வளம். இது இப்படி இந்த பக்கமே எல்லா செட்டிங் இதுகளும் மாறும். மற்றது அந்த டைனமிக் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கு. டைனமிக்ன்றா நாங்கள் நல்ல வெயில்ல கேமரா வச்சிருந்தா பின்னுக்கு எல்லாம் அப்படியே வெள்ளையா தான் இருக்கும். டைனமிக் ரேஞ்ச் குறைஞ்சது, இதெல்லாம் குறைஞ்சது 3 இதுகள். இது கொஞ்சம் கூடினா அந்த வெள்ளை இந்த பின்பக்கம் இப்போ நல்ல மரமா இருக்கு, ஆனால் பயங்கர வெயில்னா அந்த மரமே தெரியாது. மற்ற இதுல வந்து தெரியும். அந்த இதுகள் கொஞ்சம் சில அப்டேட்டுகள் போட்டுருக்கான். மற்றது வீடியோட கிளாரிட்டியும் கொஞ்சம் இதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. ஓகே, நன்றி, வணக்கம். நாங்கள் இப்போ எங்கட ஸ்டடி டூல்ஸை மூடுறோமா. மற்ற இது வந்து இப்போ நீங்க கட் பண்ணி பிறகு போடுங்க. இது அந்த எக்ஸ்ட்ரா மெமரி அப்படி பல்புகள் வச்சு சில நீங்க தூக்க மாட்டீங்க, கஷ்டம். உங்களுக்கு ஒரு ஹேண்ட் பேக் கொண்டு வேண்டிதான். ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச். எபிசோட் 1 பர்ஃபெக்டா சக்சஸ்ஃபுல்லி முடிஞ்சங்கட பச்சைக்கிளியோட. வாழைப்பழமும் நீ மட்டும் குடியாம எனக்கு மேலதான் காய்ச்சி தொண்டை தண்ணி வந்து. நீங்க ஜேகே ட்ரீம் ஸ்டுடியோக்கு என்னத்துக்கு வந்தீங்கன்னாலும் என்னது சும்மா கதைக்கு வந்தாலும் ஜூஸ் கொடுப்போம். நான் இதோட பார்த்து நீங்க லைக் பண்ணிட்டு போங்க. இந்த பார்த்த விஷயம் எனக்கு தெரியும். இத்தனை பேர் பாத்தீங்கன்னா லைக் தட்டுங்க. நான் பார்த்தா லைக் தட்டுறேன், தட்டுமா தட்டாம யாரும் பாத்தீங்கன்னா நான் லைக் பண்ணுவேன்.